கிராமத்தின் நிர்வாகியாக வரக்கூடியவர் எட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திர அவர்களுக்கு பாண்டிய தலைவராம் ராமதாஸ் ஒருவராம் ஐயாவின் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் புகழை என்றும் பாடுவோம். தமிழ்நாட்டிலே அண்ணன் அன்புமணியின் வழியை நாடுவோம். பாண்டிய தலைவராம் ராமதாஸ் ஒருவராம் ஐயாவின் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் புகழை என்றும் பாடுவோம். தமிழ்நாட்டிலே அண்ணன் அன்புமணியின் வழியை நாடுவோம்.
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற வாசகம் உண்மையானால் மறுபடியும் ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து நமக்கு 10.5% பெற்று தருமாறு 10.5% பெற்று தருமாறு நம்மை வறுமையில் நம்மை வறுமையின்றி பெருமையோடு வாழ வைப்பாங்க. வன்னிய தலைவராம் ராமதாஸ் ஒருவராம் ஐயாவின் புகழை பாடுவோம். நம் இளங்கலே அவர் புகழை என்றும் பாடுவோம். தமிழ்நாட்டிலே அவர் வழியை நாடி செல்லுவோம். பாட்டாளி மக்களே ஒன்று கூடுங்க, நாளை நமது ஆட்சி என்று எண்ணி பாருங்களேன். பாட்டாளி மக்களே ஒன்று கூடுங்க, நாளை நமது ஆட்சி என்று எண்ணி பாருங்க. நாம் பட்ட துன்பம் அத்தனையும் நினைத்து பாருங்க. நாம் பட்ட துன்பம் அத்தனையும் நினைத்து பாருங்க. ஒரு வன்னியனை தமிழகத்தில் முதல்வராக்குங்க. ஒரு வன்னியனை தமிழகத்தில் முதல்வராக்குங்க. ஏன்னா நம்ம வாழணும்னா நம்ம ஆளணும். ஒரு வன்னியனை தமிழகத்தில் முதல்வராக்குங்க. வன்னிய தலைவராம் ராமதாஸ் ஒருவராம் ஐயாவின் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் புகழை என்றும் பாடுவோம். தமிழ்நாட்டிலே அவர் வழியை நாடி செல்லுவோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இன்றைய மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வருடந்தோறும் இந்த விழாவை நடத்த அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிராம இளைஞர்களுக்கும் கோயில் தர்மகர்த்தா நாட்டாண்மை மற்றும் பிரதானக்காரர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய மகா சிவராத்திரி திருவிழாவில் நம்முடைய கிராமத்திற்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த மண்ணின் மைந்தனாக விளங்கக்கூடியவர் நம்முடைய ஏழுமலை மாமா அவர்கள் இந்த சிவராத்திரி ஆரம்பம் முதற்கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் தொண்டு முதற்கொண்டு அன்னதானம் மற்றும் வான வேடிக்கையுடன் புஷ்ப அலங்காரம் உபயமாக ஏற்று நடத்தியிருக்கின்றார்கள். அன்னவர் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் நல்லருள் துணையிருந்து இட்ட பயிரனைத்தும் சேமமாக விளைந்து ஆடுமார்கள் செல்வத்தோடு அண்ணன் தம்பி உறவுகளாய் என்றென்றும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல நம்முடைய கிராம தேவதையாக விளங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு அம்மனை வேண்டி அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல அம்மன் நல்லொரு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி நம்முடைய கோநலம் ஏழுமலை நாடக மன்றத்தின் சார்பாக கிராமத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அதே நேரம் நம்முடைய கோணலம் கிராமத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மாதர்குல மாணிக்கமாக திகழ்ந்து மறைந்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய முனியம்மாள் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி, அதாவது நம்முடைய கோணலம் கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுக்கலான் மாமா அவர்களுடைய துணைவியார் என் அருமை சகோதரி முனியம்மாள் அவர்கள் இன்று மறைந்து 3ஆம் ஆண்டு நிறைவடைந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவர் நல்லபடியாக சொர்க்கம் சேர வேண்டும் என்று அவர் நினைவால் வாடுகின்ற மாமா அவர்கள் எனக்காக ரூபாய் 101 கொடுத்து உதவி இருக்கிறார். அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் நல்லொரு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி அவர் கொடுத்த அன்பளிப்பை அன்போடு ஏற்று நம்முடைய கோணலம் கிராமத்தின் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரியவர், நம்முடைய கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திருமதி எல் லட்சுமி லோகநாதன் அவர்கள் எங்கள் ஏழுமலை நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல அங்காளம்மன் நல்லொரு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி அவர் கொடுத்த அன்பளிப்பை அன்போடு ஏற்றுக்கொள்வதோடு நம்முடைய மூதூர் கிராமத்தை சார்ந்தவர் கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியின் அருமை, பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையின் பெருமை என்று சொல்வார்கள். அந்த சொல்லுக்கு இணங்க நம்முடைய மூதூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணபிரான் நாடக சபா ஆசிரியர் உயர்திருவாளர் அன்பு சகோதரர் அண்ணன்
உலகநாதன் அவர்கள் எங்கள் ஏழுமலை நாடகமன்றத்துக்காக ரூபாய் 201 ரூபாய் அன்பிற்காக வாரி வழங்கியிருக்கிறார். அன்னவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.